மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் டிசம்பர் 2024 எக்ஸாம் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாகவும் இதே வீடியோ தான் போட்டிருந்துருப்பேன். அதாவது நேற்று இந்த அப்டேட் போட்டிருப்பேன். அந்த அப்டேட்டில் A22 பேட்சும் C22 பேட்சும் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அது வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸு மாற்றி பிஜின்னு சொல்லியிருக்கேன். ஸோ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது எழுத போகிறாங்க. நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது வந்து யூஜி தான் ப்ரோ, பிஜி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது யூஜி தான், பிஜி இல்லை. எந்த பேட்ச் எந்த செமஸ்டர் அப்படின்றத இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். C24 பேட்ச் செகண்ட் செமஸ்டர் யூஜி பிஜி 2 பேர் எழுத போகிறாங்க. C23 பேட்ச் 4th செமஸ்டர் யூஜி பிஜி 2 பேர் எழுதுவாங்க. A22 பேட்ச் 5th செமஸ்டர் யூஜி மட்டும். C22 பேட்ச் 6th செமஸ்டர் யூஜி மட்டும். அடுத்தது எலிஜிபிள் அரியர் கேண்டிடேட்ஸ். அது யாரெலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் யூஜி டிகிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் டைம் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 2 இயர்ஸ் யூனிவர்சிட்டி சைடில் கொடுப்பாங்க. ஸோ அவங்களாம் எலிஜிபிள் அரியர் கேண்டிடேட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் 3 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் தான் டைம் இருக்கும். ஸோ அவங்க மட்டும் தான் எழுத முடியும். அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் அரியர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஜிக்கு. பிஜிக்கும் சேம் அதே மாதிரி தான். இப்போ 2 இயர்ஸ் அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது 2 இயர்ஸ் அவங்களோட டிகிரி பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கொடுக்குற 2 இயர்ஸ் தான் எலிஜிபிள் அரியர் கேண்டிடேட்ஸு. ஸோ நீங்கள் டோட்டலாக பிஜிக்கு 4 இயர்ஸு, யூஜிக்கு வந்து 5 இயர்ஸ் டைமு. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் அரியர் கேண்டிடேட்ஸ். இதில் A24 பேட்சும் A23 பேட்சும் நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, A24 பேட்சுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரும் A23 பேட்சுக்கு 3rd செமஸ்டரும் இந்த டிசம்பர் 2024 எக்ஸாமில் நடக்குமா நடக்காதா அப்படின்றது யூனிவர்சிட்டி சைட்லேயே கன்ஃபார்ம் பண்ணலை. இதை நான் யூனிவர்சிட்டியில் டேரெக்டாக கேட்ட இன்ஃபர்மேஷன் வச்சு தான் சொல்கிறேன். யூனிவர்சிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, A24 பேட்சுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரும் செகண்ட் செமஸ்டரும் சேர்த்து கண்டக்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி A23 பேட்சுக்கு 3rd செமஸ்டரும் 4th செமஸ்டரும் சேர்த்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் யூனிவர்சிட்டியில் கன்ஃபார்ம் பண்ணலை. இன்கேஸ் A24 பேட்சுக்கும் A23 பேட்சுக்கும் 2 செம்மாக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செமஸ்டரில் எக்ஸாம் நடக்காது. நெக்ஸ்ட்டு செம்மில் தான் நடக்கும். அதாவது ஜூன் 2025 நடக்கும். அந்த ஜூன் 2025 எக்ஸாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் நவம்பர் அந்த மாதிரி தான் நடக்கும். இந்த இயரில் அக்டோபர் நவம்பர் மந்தில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். உங்களுக்கு 2 செம்மாக கண்டக்ட் பண்ணாங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு இப்போவே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2024 எக்ஸாம் அப்டேட்ஸில் என்னெல்லாம் சொல்கிறனோ அந்த அப்டேட்ஸ் உங்கள் 2 பேட்சுக்கும் சேர்த்து அப்ளிகபிள் ஆகும். அதாவது A24 பேட்சுக்கும் A23 பேட்சுக்கும் நான் இப்போ சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் டிசம்பர் 2024 எக்ஸாம்லேயே நடக்குது அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் சூட் ஆகும். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 5th எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் ஓப்பன் ஆகிடும். டிசம்பர் 2024 எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க்கு ஏப்ரல் 5th ஓப்பன் ஆகிடும். அதேமாதிரி இன்டர்னல் அசஸ்மெண்ட் மே மந்தில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம் எப்போ இருக்கும், எந்த மந்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மே மந்தில் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் மந்தில் ஸ்டார்ட் ஆக சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ப்ரீவியஸ் செம் ரிசல்ட்டே இன்னும் வரல. அது வந்து அவங்களுக்கான ரிசல்ட் வந்தப்புறம் அவங்களுக்கு ரீவேல்யூஷன் லிங்க் ஓப்பன் ஆகும். ரீவேல்யூஷன் லிங்க்கில் அவங்க அப்ளை பண்ணி ரீவேல்யூஷன் ரிசல்ட் வரணும். அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற லிங்க் க்ளோஸ் ஆகணும். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஏப்ரல் மந்த் எண்டு கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறம் தான் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் ஏப்ரல் மந்தில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண சான்ஸ் ரொம்ப கம்மி. மே மந்தில் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். இது ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சர் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.